இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவநாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேகமில்லை பரனே. நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு தேகமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தீர்மானித்தபடி நினைத்தது போல ஆலோசித்தது போல இந்த கன்வென்ஷன் இப்படி நாம் கூடி வந்து எங்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் அரவணைத்து அவர்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற மனபாரத்தோடு செயல்படுகிற இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே ஜெபத்தோடு இங்கு நடக்கிற வேலைகளை துவங்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சோதனைக்கிறார்கள். ஆண்டவரே, கன்வென்ஷன் பல கலைப்புகள் சோர்வு இந்த வேலையும் நாங்கள் சோர்ந்து போகிறேன். மேல் நிலங்கள் எங்களுக்கு தேவ சமூகத்தில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து அனுபவிக்கும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே குறித்து வைத்தபடி நாங்கள் பிள்ளைகளாக கொள்ளப்பட்ட ஆண்டவரே வாஞ்சித்து விரும்புகிற பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கொடுக்கப்பட்டதான தரிசனத்துக்கு ஏற்றதான ஆண்டவரே ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஜனத்தின் மத்தியிலும் ஜன சமூகத்தின் மத்தியிலும் உதவிகளை ஆதரவுகளை அவர்களுக்கு இழைப்பாறுதலை தருகிறார்கள் என்கிறதை அறியத்தக்கதாக உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே இந்த பிரயாணத்துல கொண்டு வந்தார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த தரிசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக உங்களுடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி இன்றைக்கு துவங்கி இருந்த வேலை கத்தாது ஆச்சரியமாக அற்புதமாக நீர் நினைப்போரே. ஆனால் ஆண்டவர் நீர் கட்டும் பொழுது எந்த வல்லமைகளும் மேற்கொள்ள முடியாத ஆண்டவர், யாதொரு வல்லமைகளை தடை செய்ய முடியாத ஆண்டவர். அந்த சிறுபாபில் கல்லை தலைக்கல்லை வைக்கும் பொழுது கிருபை உண்டாவதாக
கிருபை உண்டாதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டு கிருபையினால கட்டப்பட்டதான வேலை முந்தின ஆலயத்தை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய வேலை இந்த இடத்துல நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். அந்த தரிசனத்தோடு பிள்ளைகள் எல்லாரும் கூடி வந்திருக்க நீர் அறிவி கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். So, Lord has given this place according to His will and plan. தேவன் தாமே இந்த இடத்தை அவருடைய சித்த பிரகாரம் அவருடைய நோக்கத்தின் பிரகாரம் தந்திருக்கிறார். परमेश्वर अपना इच्छा के अनुसार अपना उद्देश्य के अनुसार इस जगह को दिया. For a long time we were praying for a ground. நீண்ட காலமாக நாம் தாமே நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். काफी देर से जो एक जमीन चाहिए, जगह चाहिए करके प्रार्थना करते आए. Lord is answering all the prayers of the servants of God and the church and the believers and the new souls. கர்த்தர் தாமே எல்லா ஊழியர்களுடையும் புதிய விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள் சபைகளுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார். और परमेश्वर सारे विश्वासी सेवकों का सबका प्रार्थना परमेश्वर ने प्रार्थना सुनकर मदद की. God is doing everything beyond of our expectation, prayer and the request. நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபத்துக்கு மேலாக தேவன் பதில் கொடுத்து வருகிறார். परमेश्वर हमारा जो प्रार्थना से बढ़कर प्रभु ने मदद किया. We are unworthy vessels. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். हम इसके लिए कोई योग्य नहीं है. Lord knew very well what is the need of us and the church and the children of God. நம்முடைய தேவை, தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவை, சபையுடைய தேவை இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். कलीसिया का और सेवकों का और विश्वासियों को क्या जरूरत है प्रभु अच्छी तरह भली भांति जानता है. Lord is speaking with the people and they were giving the land and the materials, everything freely for the church. கர்த்ததாமே அவர் தம்முடைய ஜனங்களோடு பேசி இந்த இடம் கிடைக்கவும் மற்றபடி இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்க செய்திருக்கிறார். परमेश्वर आप ही इसी जगह मिलने के लिए इसी जगह का जो भी सामग्री जरूरत है सब कुछ प्रभु मिलने में मदद किया. Lord should bless the believer and the family wherever they are. இந்த விசுவாசி குடும்பங்கள் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி கர்த்ததாமே அவர்களையும் அவருடைய வீட்டாரையும் ஆஸ்வதிக்க வேண்டும். जितना लोगों की सेवा किया, हाथ बढ़ाया, वो किधर भी क्यों ना हो, सबको उनका परिवार को प्रभु आशीष करना चाहिए. As David said, we received everything from you, God, we are giving that to you only. தாவீது சொன்ன வண்ணமாக கர்த்தாவையும் இடத்திலிருந்து நாங்கள் யாவையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், திரும்பவும் நாங்கள் அதை உமக்கே கொடுக்கிறோம். परमेश्वर आपके हाथ से हम सब कुछ पाए हैं और आप खुद आपको ही हमें वापस करते हैं. Physically, we are doing so many work in this place. இந்த இடத்தில் சரீர பிரகாரமாக அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். और इस जगह में शारीरिक रीति से बहुत कष्ट उठाया. Today, we came over here to lay the stone. இன்றைக்கு இந்த அடிக்கல்லை வைக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். इस जगह में हम सारे इसलिए इकट्ठे हुए कि इधर हमें नींव पत्थर लगाना डालना है. If we read 1 Samuel chapter 7 verse 12, पहला நாம் தாமே முதலாம் சாமுவேல் 7 அதிகாரம் 12வது வசனம். पहला सामुएल का पुस्तक 7 अध्याय 12 आयत में पढ़ते हैं. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். then Samuel took a stone and set it between Mizpah and Shen and called the name of it Ebenezer, saying, hitherto had the Lord helped us. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். सामुएल ने एक पत्थर लिया, मिस्पा और सेन के बीच में उसी पत्थर को खड़ा किया और उसका नाम अभी तक मेरा मदद करने वाला जो पत्थर है एबेनेजर कर कहा. The meaning of Ebenezer, the stone of help. எபினேசர் का அர்த்தம் அது உதவி வரும் கல். अभी तक एबेनेजर का मतलब अभी तक जो मुझे मदद किया. So from the day of the work in this place till now, hitherto Lord helped us. இந்த வேலையை தொடங்கின முதல் இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்து வருகிறார். और इसी काम को जब से शुरू किया अभी तक प्रभु ने सारे बातों से हमें मदद किया है. Lord strengthen all the children of God, servants of God, and all the
workers from outside. கர்த்ததாமே எல்லா ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளும் மற்றும் வெளியிருந்து இங்கே வேலை செய்கிற வேலையாட்களையும் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर ने सेवकों को और मानव विश्वासी भाई बहनों को और भी बाहर से कोई आकर काम किया, सबको प्रभु ने मदद किया है. Without having any problem or difficulties or shedding the blood, Lord has given the divine protection to everyone. எந்த ஒரு ரத்தம் சிந்துதலும் இல்லாமல் மற்றும் எந்த ஒரு பிரச்சனை கஷ்டங்கள் எழும்பாமல் கர்த்தர் தாமே அந்த இவர்களை யாவரையும் பாதுகாத்து வருகிறார். अभी तक कोई भी प्रकार जो भी नुकसान खतरे नहीं होने बिना, कोई लहू नहीं बहा बिना, इसी प्रभु हमें सुरक्षित रखा है. So our Lord is always in the midst of the children of God and His land to help the children of God. தேவனுடைய ஜனத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணும்படியாக கர்த்தர் எப்பொழுதுமே அவருடைய மத்தியிலே இருக்கிறார். परमेश्वर का बच्चों को मदद करने के लिए हमेशा परमेश्वर अपने बच्चों का बीच में है. All the needs of this building must be granted in the right time. இந்த கட்டடம் எழுப்பப்படுறதுக்கு அதுக்கு உள்ள தேவைகள் எல்லாமே கர்த்தர் தாமே அனுகூலமாய் தர வேண்டும். परमेश्वर सारी से बिल्डिंग बनाने के लिए सब कुछ प्रभु पूरा होने के लिए उचित समय में सब कुछ परमेश्वर करेगा. We cannot borrow, we cannot take the loan from any place. ஒருவரிடத்திலும் நாம் கடன் வாங்க கூடாது அல்லது लोन எடுக்க கூடாது. हमें किसी कोई भी प्रकार जो बोझ या कोई प्रकार कर्जा लेने की कोई जरूरत नहीं है. We cannot do that also. அதை நாம் செய்யக்கூடாது. हमें इसी प्रकार लेने के लिए भी कोई जरूरत नहीं है. Because in my experience, that many pastors who told me, Pastor, you are having a big government record. You can take the loan because we all have taken to construct the church. என்னுடைய சொந்த அனுபவத்திலே அநேக பாஸ்டர்மார்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு அரசாங்கத்தில் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் ஏன் ஒரு கடன் வங்கியிலே கடன் வாங்கக்கூடாது என்று. मुझे बहुत लोग ऐसे कि आपके पास सरकारी दस्तावेज बहुत है, इसके द्वारा बहुत आप लोन ले सकते हैं, क्यों लोन नहीं ले रहे हैं? By hearing that word, one day I went to that bank and met the manager who is known me for so many years. அதை கேட்டபோது நான் தாமே வங்கியிலே அங்கே இருக்கிற ஒரு மேனேஜரை போய் காண சென்றேன். और मैं जैसे किसी ने कोई कहा, फिर भी मैं चलो एक बार बैंक मैनेजर में जाके मिला. After seeing all the documents, he told, Father, any amount I will grant it to you. அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் பார்த்தபோது அவர் சொன்னார்கள், ஃபாதர் உங்களுக்கு வேண்டிய எப்படி எவ்வளவு கடன் வேண்டுமா இருந்தாலும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். जो बैंक मैनेजर मेरे सारे दस्तावेज देखा, उन्होंने कहा आपको जितना मर्जी लोन ले सकते हैं, मैं आपको ग्रांट कर सकता हूँ. That same day night, around 11:30 after prayer, just I lay on my bed. அதே இரவு 11 மணிக்கு பிறகு நான் படுக்கைக்கு சென்றபோது उसी रात लगभग 11 बजे मैं सोने के लिए अपना बिस्तर में गया. Immediately Lord spoke to me. உடனடியாக தேவன் என்னோடு பேசினார். उसी वक्त प्रभु मेरे साथ बात किया. You are preaching to the church and telling all the believers should not have that the money to borrow, or you should not go behind that loan. நீதாமே சபைக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டு விதமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாய், விசுவாசிகள் கடன் வாங்கக்கூடாது, எந்த இடத்திலையும் கடன் வாங்கக்கூடாது என்று நீ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாய். आप जिस परमेश्वर में से बात की, आप कलीसिया को प्रचार कर रहे हैं, आप कोई कर्जा नहीं लेना चाहिए. Immediately I got up and knelt down and raised up my hand and told, Lord, forgive me, I will never go. உடனடியாக நான் முழங்கால் போட்டு என் இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொன்னேன், கர்த்தாவே என்னை மன்னியும், நான் போக மாட்டேன் என்றேன். उसी वक्त मैं वो बिस्तर से मैं घुटनाते खड़े होकर हाथ उठाकर प्रार्थना किया, मेरा परमेश्वर मुझे माफ कर, मैं और इसे आगे मैं लोन लेने के मैं नहीं जाऊंगा. In those days we need only 4 million, now we need around 15 million, but all the money is ready, it is getting delayed to come to that year. அந்த நாட்களிலே எங்களுக்கு 4 மில்லியன் தான் தேவை. இப்பொழுது 15 மில்லியன்ஸ் எங்களுக்கு பணம் வேண்டியதாக இருக்குது. अद्भुत रीति से कार्य करेगा. Only thing we have to trust and pray. ஒரு காரியம் செய்ய வேண்டும், நாம் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். हम एक ही काम करना है, उसके ऊपर विश्वास रखें और प्रार्थना करें. We are not at all depending any person, but we are totally surrendering ourselves
for the will and plan of God. நாம் ஒருவரையும் சார்ந்திராமல் முழுமையாக கர்த்தருடைய திட்டம் சித்தத்திலே நாம் சார்ந்திருக்கிறோம். हमें किसी के ऊपर हमें टेक लेके जरूरत नहीं, संपूर्ण रीति हमें प्रभु के ऊपर हमें टेक लेना चाहिए. Lord will never put anyone in a shame. கர்த்தர் நம்ம ஒருவரையும் வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். परमेश्वर हम किसी को भी कभी भी उस अद्भुत रीति से कार्य करेगा. Only thing we have to trust and pray. ஒரு காரியம் செய்ய வேண்டும், நாம் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். हम एक ही काम करना है, उसके ऊपर विश्वास रखें और प्रार्थना करें. We are not at all depending any person, but we are totally surrendering ourselves for the will and plan of God. நாம் ஒருவரையும் சார்ந்திராமல் முழுமையாக கர்த்தருடைய திட்டம் சித்தத்திலே நாம் சார்ந்திருக்கிறோம். हमें किसी के ऊपर हमें टेक लेके जरूरत नहीं, संपूर्ण रीति हमें प्रभु के ऊपर हमें टेक लेना चाहिए. Lord will never put anyone in a shame. கர்த்தர் நம்ம ஒருவரையும் வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார். परमेश्वर हम किसी को भी कभी भी वो शर्मिंदा होने नहीं देगा. So from today onwards, after laying that stone, the divine help should come from the Zion. இன்றைக்கு நாம் அந்த அடிக்கல்லை வைத்த பிறகு சியோனிலிருந்து கர்த்தர் தாமே அவருடைய சகாயத்தை அனுப்ப போகிறார். आज हम नींव पत्थर रखने से लेकर पूरा काम करने के लिए परमेश्वर आप अपने सियोन से हमारा मदद करेगा. Our God is not only the God of heaven, He is the God of the earth and to the church. தேவன் தாமே பரலோகத்துக்கு மாத்திரம் தேவனாக இல்லாமல் அவர் பூமிக்கும் தேவனாக இருக்கிறார், இந்த தேசத்துக்கும் நிலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். हमारा परमेश्वर केवल स्वर्ग का परमेश्वर नहीं है, धरती का भी परमेश्वर है, सारे जगह का, और इसी जगह के लिए भी वो हमारा परमेश्वर So है. the word of God says, all the earth and all the belongings belongs to God. தேவனுடைய வசனம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. और इसलिए प्रभु का वचन कहता है धरती और उसका सारे भरपूरी प्रभु का है. Since we are belongs to Him, definitely He will do. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறபடினால் அவர் நமக்காக செய்வார். हमें भी परमेश्वर का, हम खुद का प्रजा है, इसलिए हमारे लिए जो भी चाहिए वो प्रभु जरूर पूरा करेगा. Our Lord Jesus becomes the cornerstone and foundation stone of the New Jerusalem city. அந்த புதிய எருசலேம் பட்டணத்திலே இயேசு தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह जो वो है, जो यरूशलेम नगर का कोने का वो प्रधान पत्थर है. Our life, our church is built up upon that stone. நம்முடைய ஜீவியமும் சபையும் அந்த கல்லின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. हमारा जीवन और कलीसिया उसी पत्थर के ऊपर उसरा जा रहा है. We are not doing this work to show ourselves, but the name of the Lord be glorified. நம்மை வெளிப்படுத்தும்படியாக நாம் இந்த வேலையில் ஈடுபடவில்லை, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் செய்கிறோம். हमें ये जो काम अपने को दिखाने के लिए नहीं है, परमेश्वर का नाम को प्रकट करने के, महिमा करने के लिए कार्य कर रहे हैं. Through this work, all around of this area, many people must come and stay, and they should come and gather in this land. இந்த இடத்தின் மூலமாக இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் இங்கே வந்து கூட வேண்டும், அவர்கள் இங்கே தங்கி இருக்க வேண்டும். और इसी जगह में, इसी अलग आसपास में रहने वाला लोग भी इसी जगह में आना चाहिए. All the landlords of this area must accept Jesus as their personal savior and come and gather in the hall which we are going to build up. இங்கே சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் தாமே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ये जगह के आसपास कितना लोग है, ये सारे जमीन का मालिक लोग है, वो भी यीशु मसीह को ग्रहण करना चाहिए और इसी जगह में आकर प्रभु की महिमा करना As चाहिए. we have seen the plan yesterday in our church that should build up soon. நேற்று தாமே அந்த படத்தை, இந்த பிளானை நாம பார்த்தோம். அதே வண்ணமாக இந்த இடம், அந்த கட்டடமானது எழுப்பப்பட வேண்டும். और हम जिस तरह कल मीटिंग में हमें नक्शा देखा है, उसी अनुसार जल्दी से जल्दी इसी जगह में बिल्डिंग बन जाना चाहिए. So it is called Ebenezer, the stone of help. அதுவே எபனேசரா இருக்கிறது, அதுவே உதவி வரும் கல்லா இருக்கிறது. वो हमारा परमेश्वर एबनेजर है, जो मदद करने वाला पत्थर. For that we have to pray continually. இதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். इसलिए हमें लगातार प्रार्थना करना चाहिए. Let the Lord take charge of everything and glorify His name. கர்த்தர் தாமே எல்லா யாவற்றையும் ஆட்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். परमेश्वर सारे बात अपने हाथों में लेना चाहिए, अपना नाम की महिमान्वित करना चाहिए. Praise the Lord. God bless you all. யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
प्रभु की महिमा, प्रभु सबको आशीष दे। ஹல்லேலூயா. நம்மட்டு உதவின எபினேசர் இன்னும் நமக்கு உதவி செய்வார். That's why the Ebenezer will help us अभी hereafter. तक मदद किया और आगे भी करेगा। நம்மட்டு உதவின எபினேசரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். தேவன் வந்து ஆசை வாடுவார், தேவன் வந்து ஆசை வாடுவார். நாம் அல்லேலூயா பாடிடுவோம். தேவன் தேவதானம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து ஆசை வாடுவார், தேவன் வந்து ஆசை வாடுவார். நாம் அல்லேலூயா பாடிடுவோம், நாம் அல்லேலூயா பாடிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். Our God is good. प्रभु अच्छा है। இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நடக்கும் அப்படின்ட்டு பாஸ்டர் முதல்ல என்கிட்ட சொன்னாரு. Just now, Pastor was sharing with me that he'll be laying the foundation stone here. का सेवा है करके पास्टर जी कहा। இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமானது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். It's a new experience and it's marvelous to me. मेरे अनोखा है और एक नया तजुर्बा है। ஆனா தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல எந்த நேரத்துல எப்படி நடக்கணுமோ அது நடக்கும். There's a will of God where what has to happen, it will take place at the right time, at the right place. परमेश्वर की इच्छा है, कब होना है, कैसा होना है, वो जरूर होगा। நம்ம நினைப்பதை விட கர்த்தர் பெரியவர். More than what we could think of, the Lord is great. हमारा सोचने से भी हमारा परमेश्वर बड़ा है। அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் அவர் கிரமமாக செய்வார். At the right time, and He will do everything in orderly manner. उचित समय में परमेश्वर सब कुछ ठीक रीति से प्रभु पूरा करने वाला है। அல்லேலூயா. I would like to say something. யாக்கோபு ஆதியாகமம் 31:45 நம்ம பார்க்கிறோம். Genesis, 31:45. chapter 31, verse 45. யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். அல்லேலூயா. Hallelujah. पुस्तक 31 अध्याय 45 याकूब ने पत्थर लेकर वो खंबा रूप से खड़ा किया। Jacob put a stone and erected an altar. அந்த கல்லு எப்படி எடுத்தாருன்னு ஏன் அந்த இடத்துல நிறுத்தினாருன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது அவர் பாருங்க, அவர் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. Jacob was on the way to his father-in-law's place அப்ப அந்த उसने டைம்ல अपना मम्मा के घर में जा रहा था। அது இரவு நேரம் வந்ததுனால because it was night. रात का समय आया, அவர் ஒரு கல்லை எடுத்து He took a stone. एक पत्थर लिया। அவர் தலகாணியா அவர் தலையில வச்சு He placed it as his pillow. वो पत्थर एक सिरहाना के रूप से इस्तेमाल किया। அந்த கல் மேல் படுத்து தூங்குறதாக நம்ம பார்த்தோம். பைபிள் இருக்கு. In the Word of God, we see that he was resting upon that stone. पत्थर सिरहाना रूप से लेकर वो सोया। அதுல ஒரு முக்கியமா என்ன நடக்குதுன்னாக்கா பாருங்க, Something important taking place there. खास बात है, ஏங்க பரலோக தூதர்கள் வந்து ஒரு ஏணி பார்க்கறாரு. வந்து He saw a ladder.
इस जगह में देखें एक स्वर्ग तक पौड़ी लगा हुआ है। அந்த ஏணி கீழிருந்து வைக்கப்பட்டு மேல பரத்துக்கு போறதாக அவர் பார்க்கிறார். He was seeing that the ladder was just standing in between the earth and the heaven, the sky. स्वर्ग तक एक पौड़ी उधर है। பட் ஒன் திங் நம்ம தெரிஞ்சு கொள்வது என்னன்னாக்கா கீழிருந்து தேவ தூதர்கள் மேலே ஏறதாக பார்க்கிறோம். He saw the angels going from below. He was climbing up the ladder to go to the sky, heaven. हम देखते हैं कि वो नीचे से स्वर्गदूत ऊपर चढ़ रहे हैं। அங்கிருந்து தேவ தூதர்கள் இறங்குறதாகவும் பார்க்கிறோம். From there, the angels were descending down. स्वर्गदूत से ऊपर से भी दूत लोग नीचे आ रहे हैं। அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்கும் இந்த லேண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? Then, what is the connection between this land and the foundation stone? इसलिए इस जमीन को और नींव पत्थर को क्या संबंध है? இந்த 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 ஆசிரமாவில் நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஆசிரமா தான் ஆசிரமான்னா ஆசிரமா தான். மழை வந்து அடிக்கடி தமிழ் வந்து இல்லை அடிக்கடி ரொம்ப மழை சாரி அதான் ஆசிரமான்னு இந்த இடத்துல கட்ட போறது. That's why this orphanage is going to be built here. அப்ப இங்க வந்து ஆசிரமால தங்குறவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களோ சொத்துக்காரங்களோ அவங்க வந்து தங்க மாட்டாங்க. very வசதி. I mean, wealthy people, I don't think they will stay here. இங்க வந்து தங்க போறவங்க கைவிடப்பட்டவங்க, only the destitute, जो लोग आएंगे जिसको त्यागा गया वो लोग आएंगे, புறக்கணிக்கப்பட்டவங்க, those who are cast away. जिनको रद्द किया गया, அந்த கூட்டத்தார் வந்து தான் இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஆசிரமா கட்டு அப்படின்னு நியமிச்சிருக்கிறார். The Lord has desired that for such people, the orphanage or the old folks home need to be built here. प्रकार लोगों को शरण मिलना चाहिए कर ऐसा एक वृद्धाश्रम बनाने के लिए परमेश्वर ने इंतजाम किया। அப்படியானாக்கா அப்ப இங்க தங்கி இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் ஆண்டவர் கைவிடல அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? பரத்தை நோக்கி ஒவ்வொரு வயசானவங்களும் அவங்க வந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த அந்த அவர் கண்ட ஏணியில வந்து அந்த ஏஞ்சல்ஸ் அந்த மேல அவங்களுடைய ஜெபம் மேல எடுக்கப்படுது. Okay, in that, when the old people, the cast away, the destitute, the helpless, when they are here, staying here, they know that every man has forsaken them. They'll be just looking up to God and they'll be praying earnestly, and their prayers will be like the angels will be taking their prayers to the leather from to this heaven. इसी जगह में जो रद्द किया गया तो छोड़ा गया लोग आएंगे, जब इधर शरण लेंगे उन्होंने महसूस करेंगे सारे छोड़ दिया, लेकिन परमेश्वर हमें छोड़ा नहीं। इसी तरह उन्हें प्रभु का स्तुति करेंगे, धन्यवाद करेंगे, प्रार्थना करेंगे। वही प्रार्थना वो पौड़ी होकर जैसे स्वर्गदूत जा रहा है, इसी तरह प्रार्थना ऊपर तक जाएगा। பைபிள்ல சொல்லியிருக்கு, திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் தான் துணை. The Lord is a help for the destitute. जो लोग को त्यागा गया उनके लिए परमेश्वर ही शरण स्थान है। ஒரு காலம் நம்ம ஆண்டவர் அவர்களை வந்து வெட்கப்படுத்த மாட்டாரு. இதுக்கு வேண்டிய காரியத்தை செய்கிற ஒவ்வொரு கமிட்டியும் பீப்புள்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கர்த்தர் மென்மேலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். No wise the Lord will leave them, forsake them, and for those who are in this committee and helping in whatever ways they could, the Lord will surely bless them and their family. इसलिए परमेश्वर ये काम का बोझ उठाएगा। जो भी काम कर रहे हैं, जो भी टीम है, परमेश्वर जरूर उनको आशीष करेगा और उनको काम में परमेश्वर सफल करेगा। அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God, the Lord is good. அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் உள்ளது. His grace is the same yesterday, today and forever. उसकी अनुग्रह सदा के लिए। அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yegovaire, Yegovaire, Yaumenekai muditire, Lobastabana mudare, Kiristu Yesuvire, Munnarinde alaitavare. Yegovaire,
தமிழில் பாடியாச்சு, வேற ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் மற்றவனையும் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? This is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. கையை தட்டி கொஞ்சம் பாடுவோமே. இந்த வார்த்தை சொல்லுது, இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார். அதை சொல்லும் போதே அப்படியே கம்பீரமா வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். धर्मी लोग शेर के समान दिलेरी रहते हैं. எல்லாரும் நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்களேன். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். தைரியத்தோட சந்தோஷத்தோட பாருங்க. யெகோவாயிரு உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கப்படும். यहोवा आपका जरूरतों को पूरा करेगा. உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற ஆண்டவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். आपका जरूरतों को पूरा करने वाला प्रभु हमारा बीच में है. If you believe, all things are possible. यदि आप वो विश्वास करेंगे सब कुछ संभव है. Amen. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். आप विश्वास करने से परमेश्वर की महिमा को देखोगे. நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். हमारा हालत अलग अलग हो सकता है. இது ஹோமுக்கு தான் தேவை சந்திக்கப்படும் சொல்றாங்க. ஏன் தேவை சந்திக்கப்படும் நீங்க யோசிக்கலாம். ये खाली इधर ओल्ड एज होम के लिए क्या जरूरत पूरा होगा, मेरा जरूरतों को पूरा नहीं होगा करके. கால வேளையிலே ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், உன்னுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். ये सुबह के समय परमेश्वर भविष्यवाणी के शब्द के द्वारा कह रहे तेरा जरूरतों को पूरा होगा. நீங்கள் கன்வென்ஷன் முடிந்து போற வேளையில நீங்கள் நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் நம்புற காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். और जिस बातों को तो विश्वास करे कन्वेंशन में वापस जाने के समय सब कुछ सफल करेगा. ரோமர்ல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. और अब्राहम में जो है विश्वास में कमजोरी ना था करके रोमियो का पत्र में पढ़ते हैं. நம்முடைய சரீரம் பலவீனப்படும். हमारा शरीर शायद कमजोरी है. because of the pollution, food and the pollution, the காத்து சரியில்லாதனால நம்முடைய சரீரம் பலவீனப்படும். हमारा खाना दूषित है, हवा दूषित है, इसलिए शरीर कमजोर हो सकता है. ஆவிக்குரிய ஊழியக்காரனுக்கும் ஆவிக்குரிய விசுவாசிக்கும் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்க கூடாது. एक आत्मिक व्यक्ति विश्वास में कमजोरी कभी नहीं होना चाहिए. விசுவாசத்தின் மேல் விசுவாசம், विश्वास से ऊपर विश्वास. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். धर्मी जीवन का जो धर्मी रास्ता ऐसा அல்ல சூரியனை போல சொல்லுங்களேன் சந்தோஷமா. அல்லேலூயா. வேடந்தாங்களுக்கு எல்லா பறவையும் வந்து கேட்கணும் இங்க என்ன நடக்குதுன்னு. इस जगह में जितना भी चिड़िया है वो आवाज सुन के आ जाना चाहिए. சின்ன பையனா ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த மகாபலிபுரம் வேடந்தாங்க டூர் கொண்டு வருவாங்க. और महाबलीपुरम से इसी जगह में टूर लेके आते थे. எங்களுக்கு இது சிங்கப்பூர் மலேசியால வர்ற மாதிரியா இருக்கும். हमें जैसे सिंगापुर मलेशिया जैसे गए वैसे लग रहा था. அது வேற பெந்தகோஸ் குடும்பத்துல பிறந்த டூருக்கு அனுப்ப மாட்டாங்க. அடுத்த பிரச்சனை. और पेंटिकोस्ट घर में जो पैदा तो कोई टूर में भेजते नहीं. அது தப்பு இது தப்பு, இங்க போக கூடாது அங்க போக கூடாது, ये गलती है वो गलती, इधर नहीं जाना उधर नहीं जाना. தீபாவளி இந்த பட்டாசு வெடிக்க என்ன ஆசையா இருக்கும் தெரியுமா? दीवाली के दिन जो पटाखे चलाने कितने கேட்டா நம்மள பட்டாசு ஆக்கிடுவாங்க பேரண்ட்ஸ். पूछेंगे तो हमें फटाका चलाते हैं. இதெல்லாம் ஜெயிச்சு வரணும் லேசான காரியம் இல்ல. ये सारे जय पाक आने कोई छोटा बात नहीं है. உண்மைதானே? நிறைய இப்போ யூத்ஸ் இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு சொல்லுவாங்க, எனக்கு இது செய்ய முடியல பாஸ்டர், இது செய்ய முடியல, அதை செய்ய முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. और इसीलिए कोई बात बच्चे बोलते हैं हमने ये काम नहीं कर पाए, वो ना काम कर पाए, लेकिन टाइम है, अब इंतजार करो. சந்தோஷத்துல இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே, மகிழு ஓம் களி கூர்ந்து ஓம் கர்த்தர் தந்திட்டாரே, கர்த்தர் தந்திட்டாரே. இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழு ஓம் களி கூர்ந்திடுவோம். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழுவோம். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. We will rejoice and be glad
This is the night that the Lord has made. கரணத்தை தியானம் பண்ணி சொல்லுவோம். இந்த ஃபவுண்டேஷன் போடுற மற்ற எல்லா காரியத்தையும் ஹோம் கட்டுற காரியத்தை ஆண்டு யெகோவா தேவையை சந்திப்பார். அது மாத்திரமல்ல, எல்லா விசுவாசில வீடுகள்ல தேவையை கர்த்தர் விசேஷமாய் சந்திப்பார். திரும்ப சொல்ல, நீங்க வீட்டுக்கு போற வழியில தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். வீட்டுல இருக்கிற வெளிச்சத்தையும் வெவ்வேறு ஆண்டவர் இருளை பிரித்து வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வீட்டுக்கு கடந்து செல்கிற வழியில, நீங்க சபைக்கு கடந்து செல்கிற வழியில, வேலை ஸ்தலத்தை கடந்து செல்கிற வழியில வெளிச்சம் உண்டாகும், நிச்சயமா உண்டாகும். जरूर परमेश्वर आपका जगह में ज्योति होगा. 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 वचन कह के मैं खत्म करूंगा. நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். धर्मी जन जिस बात को चाहता है उसको दिया जाएगा. கொஞ்சம் சந்தோஷமான அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். धर्मी जन जिस बात का चाहत रखता है वो उसको दिया जाएगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितना लोग विश्वास करते हैं? நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். आप सबको धर्मी जन ठहराया. அடுத்த வசனம் சொல்லுது, நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். और धर्मी जन का जो विचार है वो न्याय है. நீ நினைக்கிற காரியங்கள் நியாயமானவைகள். आप जो भी सोचते हैं वो न्याय கர்த்தரை வாக்கிய செய்வார். परमेश्वर आपको सफल करेगा. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் பிரச்சனை. वो कोई कितना बड़ा बात क्यों ना, உங்களுக்கு அது பெரிய காரியமா தெரியல. और आपके लिए बड़ा हो, உங்களுக்கு இது எப்படி முடியும்னு யோசிக்கலாம். आप सोचते हैं कैसा होगा. All things are possible. लेकिन सब कुछ संभव விசேஷமா है. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அவருடைய கரத்துல खास कर आपका बच्चों का भविष्य जीवन प्रभु का हाथ பிள்ளைகளை में है. குறித்து கவலையப்படாதீங்க. बच्चों के लिए अपना सोचिए. யெகோவாரா இருந்து காரியங்களை वो பொறுப்பெடுப்பார். यहोवा चीरे होकर वो कार्य पूरा ஆபிரகாம் करे. நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் கர்த்தரை அவன் விசுவாசித்தான். आप अब्राहम का कुछ नहीं रहने के समय विश्वास किया. விசேஷமா பொம்பளை பிள்ளை இருந்தா இருக்கிற பாரத்துல 10 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நம்ம கவலைப்பட்டு இருப்போம். என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது. खास करके घर में कोई बेटी है तो कुछ सोच होगा तो उसको 10 मिलाकर हम सोचते கர்த்தர் कैसे होगा. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். परमेश्वर सब कुछ ठीक சமாதானத்தோட போங்க. शांति के साथ आप உங்களுடைய जाइए. வேண்டுதல் கேட்கப்பட்டது. परमेश्वर आपको प्रार्थना May God bless you. सुने. आपको प्रभु बरकत दे. Praise the Lord. Sorry, I have to speak in Tamil. தேவன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றியாக இருக்கிறேன். परमेश्वर इसी मौका दिया, इसलिए मैं परमेश्वर का बहुत शुक्रगुजार हूँ. இங்கே என்ன காட்டிலும் எல்லாம் பெரிய பிரசங்கிமார் இருக்கிறாங்க. நிறைய தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நிறைய அவங்களால பேச முடியும். ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. और इसी जगह में मुझसे बढ़कर बड़े परमेश्वर का दास लोग हैं जिन्हें वचन से भरे हुए, लेकिन आज मैं क्या बोलूं मुझे खुद नहीं पता. எனக்கு ஒரு ஷாக். இங்கே உட்காந்தோன்னு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஒரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டாரு. मैं इधर आकर मैं शॉक हो गया कि पास्टर जो है आप भी खड़े होकर प्रभु का वचन में 5 मिनट लगभग அவர்கிட்ட बताइए. நான் கேட்டேன், நான் என்ன பேசுறதுன்னு. तब मैं पूछा पास्टर जी मैं क्या बोलूं. ஆனா அவருடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமா தான் எனக்கு நடந்தது. लेकिन उनका जो वचन है मेरे लिए एक भविष्यवाणी है. அவர் சொன்னார், நில்லுங்க அதெல்லாம் பேச்சு வந்துடும். पास्टर जी कहा आप खड़े हो जाओ, अपना वचन आ जाएगा. அதே போல இப்ப பேச்சு வந்துட்டு इसी तरह मुझे वचन मिल गया. அவர் சொன்ன உடனே நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். जैसा पास्टर ने कहा उसी समय में प्रभु मुझे वचन दिया. அது உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24ஆம் வசனம். व्यवस्था विवरण 11 का 24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். व्यवस्था विवरण 11 अध्याय का 24. पढ़िए, कोई पढ़िए हिंदी में. हिंदी में मैं ओडिया में पढ़ूंगा. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் हालेलुया. ଯେଉଁଠାରେ ତୁମମାନଙ୍କ ତଳିପ ପଡ଼ିବ ସେ ପ୍ରତ୍ୟେକ ସ୍ଥାନ ତୁମମାନଙ୍କର ହେବ. ପ୍ରାନ୍ତର ଓ ଲିବାନନ ଠାରୁ ନଦୀ ଅର୍ଥାତ୍ ଫରାତ ନଦୀ ଠାରୁ ପଶ୍ଚିମ ସମୁଦ୍ର ପର୍ଯ୍ୟନ୍ତ ତୁମମାନଙ୍କ ସୀମା ହେବ. இப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த போது எனக்கு இன்னொரு நினைவு வந்துச்சு. प्रभु ये वचन मुझे देने के समय मुझे एक सोच आया. பாஸ்டர் ஏதாவது அடிக்கடி ஏதாவது பேசும்போது இந்த ஊழியக்காரங்க என்னோட பேசும்போது पास्टर जी बात करने के समय சொல்லுற பிரதர் நமக்கு கால் ஊண்ட ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. पास्टर बोलते हैं पैर रखने के लिए जगह चाहिए. அதே போல கர்த்தர் இந்த இடத்துல
ஐ டோன்ட் நோ இது எங்க இருக்குன்னு இந்த இடம் எங்க இருக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. इसी तरह ये कौन सा जगह है, जिस जगह का नाम मुझे नहीं पता. So I'm sure this is part of இது தமிழ்நாடு. செங்கல்பட்டு தமிழ்நாடு. அந்த செங்கல்பட்டு கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா அப்ப காலோட கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு. और परमेश्वर इसी जगह दिया है. சோ இந்த இடம் வந்து கர்த்தர் நமக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறாரு. ये जो जगह प्रभु हमें खुद का परमेश्वर खुद जमीन दे दिया. அது மாத்திரமல்ல இந்த இடத்தை கர்த்தர் இன்னும் விரிவாய் நமக்கு தர வேணும். और परमेश्वर उतना केवल नहीं, ये जो जगह है और भी विशाल बना देना चाहिए. இந்த இடத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஆத்மாக்கள் ஜனம் இல்லாட்டி அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். और ये जगह रखकर जो लोग आत्मा लोग नहीं है तो उसका फायदा नहीं होगा. இந்த இடத்துல எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ எல்லாமே நமக்கு சொந்தமாகி கர்த்தர் தர வேண்டும். इलाका में जितना भी आत्मा है वो सारे परमेश्वर का लोग हो जाना चाहिए. இங்க வந்து அநாத ஆசிரமம் மற்றும் முதியோர் இல்லம் வைக்கிறதுக்கு தேவ திட்டப்படி பாஸ்டருடைய சிந்தையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். और इसी जगह में अनाथ आश्रम और वृद्धाश्रम और परमेश्वर का भवन इसी प्रकार उनको परमेश्वर योजना दिया है. ஆனா அதோடு சேர்ந்து இந்த இடம் ஒரு பெரிய ACPM உடைய இன்னொரு பிரான்ச் ஃபேத்தோமா மாறணும். और उसी से मिलकर एक ACPM का एक ब्रांच होकर इधर बदलना चाहिए. இத தந்த தேவன் காலு அதாவது இந்த வசனம் சொன்னது போல உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல இதுக்கு மேல ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு கன்வென்ஷன் கிரவுண்டா வைத்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். जिस तरह में प्रभु का वचन के अनुसार देकर जिधर जिधर तू पैर रखेगा वो जगह मैं तुझे दूंगा, उसी अनुसार प्रभु से बढ़कर एक कन्वेंशन ग्राउंड भी देगा कर मैं विश्वास करता हूँ. நான் அதிகமா என்ன பேச விரும்பல. मैं ज्यादा बोलना नहीं चाहता हूँ. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஐ வில் ஸ்டாப் ஹியர். एक बात को बताकर मैं खत्म करूंगा. நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறனால நிறைய அந்த TPMல நிறைய சீஃப் பாஸ்டரை பாத்துக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. मैं TPM में रहने के वजह से बहुत चीफ पास्टर लोगों का देखभाल करने का एक सौभाग्य. எத்தனையோ நல்ல நல்ல பரிசுத்தவான்கள்ல நிறைய காரியங்கள் நான் கத்திருக்கிறேன். बहुत परमेश्वर का जो पवित्र लोगों का अंदर से अच्छे अच्छे बातों को सीखा. பிரதர்ஸ் மாரு ஒண்டி இல்ல சிஸ்டர் மாரு பெரிய பெரிய சிஸ்டர்ஸ் நல்ல நல்ல பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டு இருந்திருக்கேன். और ब्रदर्स लोग हो गए, सिस्टर्स लोगों के द्वारा भी अच्छे अच्छे गानों को सीख लिया. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு வந்து நிறைய பண தேவைகள் இருக்குன்னு. आप जानते हैं इसके लिए बहुत पैसे की जरूरत है. ஒரு முறை வந்து ஒரு பரிசுத்தவான் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு. एक पवित्र संत ने मुझे एक बात बताया. ஒரு ஆளுக்கு ஒரு தேவை இருக்கு. एक व्यक्ति को एक जरूरत है. ஒரு நெருக்கடியா இருக்கிறாங்க. वो बहुत कठिन परिस्थिति में है. அவங்கள பார்த்து நம்ம அதிகமான பேர் விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா? उनको देखकर क्या बोलेंगे? என்ன சொல்லுவாங்க? क्या बोलते हैं? கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் நிச்சயமா உங்க தேவையை சந்திப்பாரு, நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லுவாங்க. कोई भी दुखी है, कोई भी थोड़ा तंगी है, उनका भी बोलते हैं आप चिंता ना करो, प्रभु आपको जरूर अपना जरूरतों को प्रभु पूरा करेगा. ஆனா அந்த விசுவாசிக்கு ஒரு கொடுக்க முடிய ஒரு அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். लेकिन वो तो सलाह दे देते, तसल्ली दे देते, लेकिन उनको कुछ ना कुछ मदद करने का वो योग्य है. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் கொடுப்பாரு. लेकिन हम वो क्या कहते हैं? हम प्रार्थना करेंगे, प्रभु आपको मदद करेगा. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதே நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தானே. परमेश्वर आपको बरकत दिया तो तुम दूसरों को देना चाहिए. நீ உனக்கு வச்சுக்கிட்டு நீனே கர்த்தருடைய வேலையில கொடுக்காம கர்த்தர் கொடுப்பாருன்னு நீ ஜெபிக்கிறதுல அதுல என்ன பிரயோஜனம்? आप अपने जो है वो रख लेंगे और बोलते आपको प्रभु मदद करेगा बोलने से इसमें क्या फायदा? கொடுக்கிறது என்றால் நிறைய கொடுக்கணும்னு இல்ல. आप देना चाहिए तो ज्यादा देना है करके भी नहीं है. அல்லது இவ்வளவு கொடுத்தாதான் நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம பேர் பெருமை மேன்மை பாராட்டப்படணும் அப்படிப்பட்ட எண்ணத்தோட கொடுக்க வேண்டியதில்லை. इतना देने से शायद हमारा जो भेंट कबूल होगा, हमारा नाम आएगा करके ऐसा सोच के ना करिए. ஆனா கர்த்தர் நம்மோடு பேசும்போது, लेकिन परमेश्वर यदि जब से बात கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல இந்த பாரத்தை போடும்போது, परमेश्वर हमारे अंदर बोझ डालने के समय நமக்கு எவ்வளவு முடியுதோ இந்த ஊழியத்துக்கு இந்த கட்டட வேலைக்கு நாம் உதவி செய்யலாம். हमें ये जो
बिल्डिंग बनाना है, उसके लिए हमसे जो हो सकता है हमें देना चाहिए। இதுதான் ஒரு பரிசுத்தவான் கிட்ட இருந்து நான் கத்துக்கொண்டது. इसी तरह मैं एक पवित्र संत के द्वारा मैं सीख लिया। அப்ப அண்ணன்ல இருந்து நான் கூட நினைப்பேன், என்னடா நானும் சொல்லி இருக்கிறேன் எத்தனையோ முறை, இல்ல உங்க கஷ்டம் நீங்க வந்து நாங்க ஜெபிக்கிறோம்னு. ஆனால் அது நம்மளால உதவி செய்ய முடிகிற ஒரு அளவா இருந்தா அதை நாமே கொடுத்து போகலாம். मैं भी सोचने के लिए मजबूर हो गया। मैं भी बहुत लोग ऐसे बोला कोई बात नहीं, आपका तंगी के समय प्रभु मदद करेगा, मैं प्रार्थना करूंगा बोलता रहा, लेकिन मदद नहीं किया। मैं भी सीख लिया कि हमें प्रार्थना करना केवल नहीं, मदद भी करना है। தயவு செய்து யாரும் நான் சொன்னதை வச்சு தப்பா நினைச்சு கொள்ள வேண்டாம். कोई भी मेरा जो बातों के द्वारा बुरा ना सम्मानिए। நான் என்ன கத்துக்கொண்டோட பரிசுத்தவான்கள் கிட்ட அததான் ஒரு நல்ல காரியங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். मैं जो पवित्र लोगों के पास जो अच्छी बात सीखा वही बात आपको बांट दिया। கர்த்ததாமே அடுத்த கன்வென்ஷனுக்கு வரும்போது இந்த இடம் வந்து இப்படி வனாந்திரம் போல இருக்கக்கூடாது, அது நீர் பாய்ச்சல் பட்ட ஒரு அழகான ஒரு பூந்தோட்டமாக மாறும். और परमेश्वर की इच्छा तो आने वाला साल में जो कन्वेंशन होगा इस तरह उजाड़ के समान नहीं होना चाहिए, हरा भरा एक अच्छा बाग जैसा हो जाना चाहिए। Anyway, I thank everyone and I thank Pastor for giving me this opportunity to share something from my heart. और मैं बहुत बहुत शुक्रगुजार पास्टर जी के लिए, सबके लिए जो कि मेरा दिल में जो कुछ भी आपसे बांटने के लिए प्रभु मदद किया। Thank you. May the Lord bless all of you. बहुत बहुत धन्यवाद, सबको प्रभु आशीष करे। ये सब प्रभु की मर्जी है। இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. प्रभु की मर्जी के बिना यहाँ कुछ नहीं होता। தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. तो एक वचन पढ़ता हूँ। ஒரு வசனத்தை படிப்போம். प्रभु यीशु ने कहा, मेरा घर प्रार्थना का घर कहलाया जाए। என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். यीशु ने बोला मेरा घर प्रार्थना का घर है। இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய வீடு ஜெப வீடு. तो इस प्रार्थना का घर यहाँ बनने जा रहा है। இங்கு ஒரு ஜெப வீடு கட்டப்பட இருக்கிறது. इसलिए यीशु जो बोला है उस वचन को परमेश्वर पूरा करना चाहिए जगह में। தேவன் சொன்ன இந்த வார்த்தை இந்த இடத்துல கர்த்தர் அதை நிறைவாக்க வேண்டும். तो एक प्रार्थना का भवन बनना चाहिए, இது ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். विश्वास घर बनना चाहिए। விசுவாச வீடு மாற வேண்டும். बहुत सारे लोगों के लिए प्रार्थना का घर बनना चाहिए। अनेक ஜனங்களுக்காக இது ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். तो ये प्रार्थना का भवन बनने के बाद இந்த ஜெப வீடு ஆனதுக்கு பிறகு इस भवन में बैठ के प्रार्थना करना चाहिए। இந்த இடத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். वो प्रार्थना पहला कैसा होना चाहिए? அந்த ஜெபம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? वचन कहता है एक मन से करना चाहिए। ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். पहला इस भवन बनने के बाद, जैसा कि मत्ती 21:13 में लिखा है, मेरा घर प्रार्थना का घर है। மத்தேயு 21:13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த வீடு जब ஜெப வீடா இருக்கு. तो ये प्रार्थना के घर में प्रार्थना होना चाहिए। ஜெப வீட்டில் ஜெபம் இருக்க வேண்டும். वो प्रार्थना कैसा होना चाहिए? அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? एक मन से होना चाहिए। ஒரு மனதோடு இருக்க வேண்டும். जो 2 या 3 मेरे नाम से एक मन होकर प्रार्थना करता है, 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது वो प्रार्थना सुना जाएगा। அந்த ஜெபம் கேட்கப்படும். तो सचमुच इस भवन में एक मन से प्रार्थना करने वालों को लोगों को लेके आने वाला है। உண்மையாகவே இந்த இடத்தில் அப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். और लेके आकर बहुत लोगों के लिए आशीष का कारण बनाने वाला है। இங்க கொண்டு வந்து अनेகருக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய இடமாய் மாற வேண்டும். एक मन की प्रार्थना को प्रभु सुनता है। ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். प्रभु के नाम का स्तुति हो। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். दूसरा இரண்டாவது प्रार्थना जो है ஜெபம் என்பது वो विश्वास से प्रार्थना होना चाहिए। விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். यीशु ने कहा, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், जो कोई तुम प्रार्थना में विश्वास से तुम मांगोगे, நீ உன்னுடைய ஜெபத்திலே விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது वो प्रार्थना सुना जाएगा। அந்த ஜெபம் கேட்கப்படும். तो इस प्रार्थना भवन में இந்த ஜெப வீட்டிலே जो भी प्रार्थना होने वाला है, எந்த ஒரு ஜெபம் ஜெபித்தாலும் विश्वास से करना चाहिए, விசுவாசத்தோடு ஜெபிக்க क्योंकि வேண்டும். वचन बदलता नहीं है। வசனம் ஒருபோதும் மாறாது. वचन जो परमेश्वर जो लिखा हुआ वो पूरा होता है। எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அது நிறைவேறும். इसलिए विश्वास के साथ जो प्रार्थना किया जाएगा वो सुना जाएगा यहाँ पर। எனவே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். प्रभु के नाम का स्तुति हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. तो सोलोमन ने जब भवन बनाया, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். उसने प्रार्थना किया। அவன் ஜெபித்தான். इस भवन में जो भी प्रार्थना किया जाएगा, இந்த ஸ்தலத்திலே என்ன ஒரு ஜெபம் ஜெபித்தாலும் वो परमेश्वर आप उनकी प्रार्थना की ओर कान लगाना है।
ஆண்டவரே அந்த ஜெபத்திற்கு நீ செவி கொடுக்க வேண்டும். उस प्रार्थना के ऊपर अपना ध्यान लगाना. அந்த ஜெபத்தை நீ கவனிக்க வேண்டும். परमेश्वर सचमुच इस भवन में ऐसा काम करने वाला है. தேவன் இந்த இடத்திலும் உண்மையாகவே அப்படி செய்ய வேண்டும். प्रभु हमारा जीवन में इस हमारा जीवन में भी वो काम करने वाला है. நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வேலை நடக்க வேண்டும். इस प्रार्थना के द्वारा आसपास के लोग बचाए जाने वाला है. இந்த ஜெபத்தின் மூலமாக இங்கு உள்ள அக்கபக்கத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். परमेश्वर के विश्वास भवन में रहने वालों को ऐसा कृपा देना चाहिए. தேவனுடைய விசுவாச வீட்டில் தங்குகிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தர வேண்டும். सब प्रभु आप पर कृपा करने के लिए सारे मिलके प्रार्थना में रहने के लिए विनती करता हूँ. प्रेज द लॉर्ड. நாம் எல்லாரும் அப்படி ஜெபத்தில் இருக்கும்படியாக நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டு இதை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. யாராவது பேசுறீங்களா? கருத்துக்கள் ஏதாவது சொல்றீங்களா? அடிப்பையா இங்க யாராவது அப்படியே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸ்தோத்திரம். இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜோட சேர்ந்து ஒரு ப்ரேயர் தான். அதுல ப்ரேயர் நேற்று சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு சில கருத்துக்கள் மட்டும். அதாவது என்னன்னா, பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கிறேன். இல்லங்களுக்கு, கருணை இல்லங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு. बहुत इसी तरह जो भी सेवा वाला जगह, अनाथ आश्रम, वृद्धाश्रम, इसी जगह में मैं कोई बार गया था. நான் போற இடங்கள்லாம் ஆசிரமங்கள்ல வந்து 40 வயதானவர்கள் இருப்பார்கள், அல்லது கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. मैं कोई जगह में गया था, उधर लगभग 40 लोग, कोई अंधे हो सकते हैं, बुजुर्ग लोग हो सकते हैं. நாங்க அங்க போன உடனே எங்களுடைய பேரை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல், கிறிஸ்தவ பாடல் பாடுவாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுவாங்க. और हम जब जाते हैं उनको बहुत खुशी है, वो मसीह का भजन गाते हैं और प्रार्थना करते हैं. வெட்டிங் டே, எங்களுடைய திருமண நாட்கள்லாம் நிறைய இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கு போய் அவங்களுடைய பிளெஸிங் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். और जो शादी का सालगिरह के समय में हमें वो इस अनाथ आश्रम जाके हमें सेलिब्रेशन करते थे, उनके प्रार्थना और दुआ लेके आते थे. எனக்கு 2011 செப்டம்பர் மாதத்துல எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றாங்க. சிஸ்டர் குழந்தை வந்து அவங்க ஒரு கான்வென்ட்டோட சிஸ்டர், டீச்சர். அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. 2011 सितंबर महीने में एक सिस्टर के मुझे फोन कॉल आया. திருச்செந்தூர்ல உள்ள சுத்தி, அந்த கோயிலுக்கு சுத்தி வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு 18 வயது ஒரு பெண்ணு வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களால் வந்து அசால்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்றாங்க. ऐसा एक कुछ चित्तूर का कोई जगह कोई है, उसके कुछ बाधित हुआ. उसमें एक 18 साल लड़की को भी वो भी बाधित है. उसके बहुत उसको गलत व्यवहार कर रहे हैं. उसके बाद मुझे फोन आया. அப்ப நான் வந்து என்னுடைய டீமோட வந்து என்டி டிவி, மக்கள் டிவி, ஒரு டீமோட போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை ஆய்வு பண்ண போனேன். और उसी जगह में जितना लोग बाधित है, मैं टीवी चैनल लोगों के साथ उस जगह में गया. அங்க இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, எல்லாரும் ஆங்கிலம் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, இளைஞர்கள் இருக்கிறத கண்டு நாங்க அவ்வளவு ஷூட் பண்ணோம். और उसी जगह में हम लोग सबको कवर किया है, वीडियो बनाया. खास करके वो मलयालम, हिंदी और तमिल, अलग अलग भाषा से वो बात कर रहे हैं जितना लोग पीड़ित थे. அவங்களுடைய பேச்சுகள்ல இருந்து அவங்க என்ன படிச்சிருக்கான்னு அவங்ககிட்ட கேட்டா, நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறேன், எம்ஏ எம்எட் படிச்சிருக்கிறேன், எம்ஃபில் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட பதிவு பண்ணாங்க. और उनसे जब बात कर रहे थे, हमें पूछा आप कितना पढ़ाई किया. कोई एमए कर रहे, बीएड कर रहे, पीएचडी कर रहे. उन्होंने अपना वो जो पढ़ाई के बारे में बताया. என்னுடைய ஆய்வுல வந்து அப்படியே நான் ஆய்வு பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த திருச்செந்தூர் கோயிலை சுத்தி நான் போறேன். और इसी तरह में कवर करने के समय तिरुचेंदूर एक मंदिर है, उसी जगह में गया. அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாத்தையும் நான் அவங்களை ஒவ்வொருத்தரையான ஆய்வு பண்ணி அவங்ககிட்ட பேட்டி கேட்டுட்டே இருக்கேன். और तिरुचेंदूर जो मंदिर में जितना बुजुर्ग लोग थे, उनको भी मैं कवर किया, उनसे भी मैं सुना. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, தயவு செய்து எங்களை வந்து வெளியே வந்து வீடியோவா டிவில போட்டுறாதுங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க.
அதனால எங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத என்கிட்ட பதிவு பண்றாங்க. और उन्होंने हमारा जो वीडियो बना रहे आगे आप वायरल ना करो क्योंकि हमारे जो बच्चे हैं विदेशों में है। அப்போ வந்து அந்த வயதானவர்கள் எல்லோருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து கோயில்ல வந்து உட்கார்ந்து பிச்சை எடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்க போக்கிடுறாங்க. और जितना लोग बुजुर्ग लोग उनका एक परिवार है, बच्चे हैं, वो अच्छा जगह में है, विदेशों में है, लेकिन ये लोग मंदिर के पास बैठकर भीख मांग रहे हैं। நான் அப்புறம் என்னுடைய ஆய்வு முடிந்த பின்பு நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் அரசுக்கு ஒரு முறையீடு வச்சேன். और सारे कवर करने के बाद सरकार के पास गया। திருச்செந்தூர் பகுதியில ஒரு இல்லம் இருக்கணும். तिरुचंदर जो उस इलाका में एक होम होना चाहिए। அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியான ஒரு ஹோம் இருக்கணும். और जो लोग पीड़ित है उनके लिए एक अलग एक घर हो। வயது முதிர்ந்தவர்களுக்கு தனியாக ஒரு ஹோம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சேன். और एक बुजुर्ग लोगों के लिए भी एक वृद्धाश्रम होना चाहिए कर मैं एक एप्लीकेशन दिया। நான் தாக்கல் செஞ்ச வழக்கு வந்து சென்னை உயர்நீதி மதுரை கிளையில இன்னைக்கு நிலுவையில இருக்கு. அரசு என்ன சொல்லுறாங்க அப்படின்னு சொன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல மதுரை கிளை ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லி அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. और सरकार ने उनके लिए जितना लोग पीड़ित है मदुरई करके एक जगह में हम लोग को उधर एक भवन बनाने जा रहे हैं करके कहा। ஆனால் வயதானவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற அடைக்கலாபுரம் ஒரு ஆர்ஃபனேஜ் சென்டர் இருக்கு. அந்த ஆர்சி அவங்க சபையில வச்சு நடத்துற டயோசிஷன்ல வச்சு நடத்தக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவங்க வயது முதிர்ந்தவர்கள் அங்க வச்சு நாங்க பாதுகாத்துக்கிடுறோம் அப்படின்னு அரசு பதில் சொல்றாங்க. और गवर्नमेंट क्या कर रहे हैं, जो वृद्धाश्रम को बनाने के लिए नहीं कहा, लेकिन उसी जगह से थोड़ा दूर में एक आरसी चर्च में एक वृद्धाश्रम है, उसी जगह में उनको हम सबको हम रखेंगे कर सरकार ऐसा उत्तर दे रहा है। அரசு வந்து இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து அரசு வந்து ஒவ்வொரு குடிமகனையும் வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. और सही कहा तो सरकार को हर एक जो भी पीड़ित है, जो भी दुख है, उनको संभालने का जिम्मेवारी सरकार का है। ஆனால் அவர்களால் முடியவில்லை என்கும் போது அதை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு 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 ஆலயமா தான் இந்த சபை இருக்கணும் அப்படிங்கிறது. जो सरकार नहीं कर पाता है वो बातों को हमें हाथ में लेकर उनको संभालने वाला काम है, यही काम है। அதாவது வயது முதிர்ந்தோரை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கு. और जितना बुजुर्ग हो गया उनके लिए एक कानून तमिलनाडु में है। பெற்றோர் மற்றும் வயது முதிர்ந்தோர் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. और जिस बड़े जो बुजुर्ग लोग है उनका एक कानून है। இந்த 2012ல ஏற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பெற்றோரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அவருடைய குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. और उन्होंने क्या किया, जितना भी बुजुर्ग लोग है, जितना भी बड़े लोग है, उनको संभालना जिम्मेवारी जो है उनको बच्चों का है कर कानून है। அவர் குழந்தைகள் யாரும் இல்லை என்றால் அவர்களை வந்து இந்த மாதிரி ஹோம் மற்ற இடங்கள்ல வந்து அரசே வந்து சமூக நலத்துறை மூலமாக அரசே வந்து அனுப்பி வச்சிடறாங்க. और जिनको बच्चे नहीं है, बेऔलाद है, उनको रखने के लिए ओल्ड एज होम है कर सरकार कह रहा है। நம்ம இங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லம் வந்து அரசால் பதிவு செய்யப்பட்டு நாளைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து இப்படி ஒரு முதியோர் யாருமே பரிதவிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, நீங்க பாதுகாத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அரசு கொண்டு வந்து நம்மகிட்ட வந்து விடணும். और आने वाले दिनों में इधर का सरकार जो है, जो नहीं कर पा रहा है, वो बोलेंगे हमारे पास कुछ बुजुर्ग लोग हैं जिनके पास कुछ भी नहीं, इनको सहारा का जरूरत है कर इधर आके उधर ले आके वो छोड़ना चाहिए। நான் நிறைய முதியோர் இல்லங்கள்ல பார்த்திருக்கிறேன். அது இந்துக்களா வச்சு நடத்துற முதியோர்கள் இல்லமா இருந்தாலும் சரி, பல சிஎஸ்ஐ டயோசிஷன் ஆர்சி டயோசிஷன்ல வச்சு நடத்துற முதியோர் இல்லமா இருந்தாலும் சரி, அங்க யாருடைய கட்டுப்பாடுல இருக்கிறோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல கீழே தான் அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போறாங்க. और हमें कोई प्रकार अनाथ आश्रम में गया, वो हिंदू का हो सकता है, सीएनए का हो सकता है, आरसी का हो सकता है, लेकिन जो भी उसी वृद्धाश्रम में आते हैं तो उनका रीति रिवाज के साथ उनको चलाते हैं। நான் பாஸ்டர்ட்ட கேட்டேன், இந்த மேப் இந்த ஸ்கெட்ச் எப்படி போட்டீங்க, அப்படியே இந்த ஹோமுடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படியே அதுல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். पास्टर को मैं नक्शा देखकर मैं कहा ओल्ड एज होम का जो वातावरण चाहिए वो नक्शा में पूरा है, अब कैसे बनाया। ஏன்னா ஒரு ஓல்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அரசுடைய சட்ட திட்டங்கள் படி இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ஸ்கெட்ச் படி இந்த அறைகள் இருக்கணும், அவங்களுக்கு தனியான சமையல் கூட இருக்கணும், தனியாக வந்து அவங்களை கண்காணிக்கிறதுக்கான பொறுப்பு இருக்கணும், அவங்க தியானம் செய்வதற்கான தனி இடம் இருக்கணும்
அப்படிங்கிறதெல்லாம் அரசுடைய கட்டுப்பாடு, அரசுடைய திட்டங்கள்லாம் இருக்குது. एक अनाथ आश्रम बनाना है, वृद्धाश्रम बनाने के लिए अपना जो नक्शा के लिए भी कोई कानून है, वो कैसे उनको बैठना, कैसे रहना, कैसे प्रार्थना करना, कैसे खाना, वो सब कुछ उस इंतजाम होना चाहिए, वो सब कुछ अपना नक्शा में है। நான் இந்த ஸ்கெட்சை பார்த்த உடனே நான் நினைச்சேன் வந்து ஒரு முழுமையான ஒரு முதியோர் இல்லம். அவன் கை வச்சா பொண்ணாயிடும். वो जहाँ हाथ रखेगा वो सोना हो जाएगा. அங்க வந்து இத வந்து நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்திருக்கிறேன். मैं वो जो बात कहावत मेरा दादी जो बोलते थे, मेरा जीवन में बहुत बार पास्टर जी की जिंदगी में देखा. அவருடைய ஒவ்வொரு ஊழிய பயணங்களையும் நான் வந்து அவரை வந்து நேருக்கு நேரா நான் பார்த்திருக்கிறேன். उनका जो सेवकाई का जो यात्रा है, मैं सीधा सीधा मैं पूरा उनका देखा है. அவரு அட்வான்ஸ் போட்டானா அது முடிஞ்சிடும். वो किसी बात का एडवांस डाल देते हैं, वो काम पूरा होगा. அவர் அஸ்திவாரம் போட்டானா பில்டிங் கட்டுமான नींव पत्थर रखेंगे तो जरूर उस जगह में बिल्डिंग का कार्य पूरा होगा. அப்பதான் வந்து எங்க பாட்டி சொல்றதே நான் வரும். तब मेरा जो दादी बोलते थे ना, वो बात मुझे याद आता था. அவன் கை வச்சா பொண்ணாயிடும். वो जिधर हाथ रखेगा वो सोना हो जाएगा. அதே போல வந்து இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அண்ணாட்ட பேசும்போது சொன்னேன், इसी जगह को मैं देखा, मैं पास्टर से बात किया तो मैं उनसे बताया, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ये जगह जब देखेंगे, ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஓய்வு பண்ணக்கூடிய ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த ஏரியா ஃபுல்லா தெரியும். अब ये जो जगह देखते थे आराम करने वाले की जगह जैसे दिखाई दे रहा है. நான் வரும்பொழுது 2-3 கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தேன். आने के समय 2-3 गेस्ट हाउस देखा. இந்த இருக்கக்கூடிய இந்த மரங்கள், செடிகள், இந்த பறவைகள் இருக்கக்கூடிய சரணாலயம் எல்லாமே வந்து வயது முதிர்ந்தவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பகுதி சரியான முறையில். ये जो जगह, जो इलाका, जो पेड़ देखते हैं, जानवर देखते हैं, पक्षियां देखते हैं, तो मुझे पूरा महसूस हो रहा है बुजुर्ग लोगों को आराम करने वाला जगह है. நான் எப்பொழுதுமே எங்க தகப்பனார் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது அதான். मेरा पिता भी इसी तरह मुझे एक अच्छी बात सिखाते थे. மற்றவர்களை வந்து நம்ம நன்மை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றது दूसरों को தகப்பனார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. हमारा पिताजी हमेशा ही बोलते हैं हमें दूसरों को मदद करने वाला होकर बनना चाहिए. நான் அரசுக்காக ஒரு காப்பகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் திருச்செந்தூர்ல 14 வருஷமா நான் வந்து நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்கிறேன். लगभग 14 साल से सरकार के साथ में लड़ रहा हूँ, ये बुजुर्ग लोगों को चाहिए करके. ஆனா அவர் ஒரு செகண்ட்ல ஒரு சிந்தனையில கர்த்தர் வந்து அவருக்கு வெளிப்படுத்திருக்கு. लेकिन एक ही सेकंड में परमेश्वर को ऐसा एक बनाना चाहिए करके उनको प्रकटीकरण दिया, उन्होंने काम शुरू भी कर दिया. எனக்கு 14 வருஷமா எனக்கு தீர்ப்பும் வரல, எனக்கு ஆலயமும் எனக்கு அந்த திருச்செந்தூர்ல ஒரு ஹோமம் ஆரம்பிக்கல. 13 साल से मैं संघर्ष कर रहा हूं, मुझे कोई तसल्ली नहीं मिला, कोई रास्ता नहीं मिला, अभी तक कोई भवन भी कुछ भी नहीं बना. ஆனா கர்த்தர் இங்க அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. लेकिन परमेश्वर इतना बढ़िया जगह हमें दिया. ஆமா, எல்லோருடைய கரங்களும் வந்து இந்த இதுல இந்த இடத்தின் மேல இருந்தனா அடுத்த ஆண்டு இதுல நம்ம வந்து டெடிகேஷன் கொண்டு வந்தோம். सबका हाथ इसी ओर बढ़ाएंगे तो आने वाला साल इसी जगह में पूरा आश्रम सब कुछ हो जाएगा. ஒரு கரத்தை கொண்டு ஓசை எழுப்ப முடியாது. एक हाथ के द्वारा में कुछ नहीं कर सकते. நம்ம 2 கரங்களை கொண்டு ஓசை எழுப்பலாம். हमें 2 हाथ के द्वारा ही कर सकते हैं. ஆனா பல கரங்களை கொண்டு ஓசை எழுப்பினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். यदि हमें सारे बहुत हाथों से करेंगे तो बहुत बड़ा कार्य होगा. அந்த சத்தம் தான் இங்க ஒரு கட்டுமானத்தை கட்ட உருவாக்கும். वो आवाज ही एक बिल्डिंग बन जाएगा. கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த இந்த தருணத்தை வந்து நான் வந்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி என்னுடைய परमेश्वर को मैं बहुत धन्यवाद करता हूँ जो परमेश्वर मुझे मौका दिया. हालेलुया. நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் ஓடுது. प्रभु का महिमा है. कोई தமிழ்ல சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் வீட்டில் ஒரே பையன் இங்கே இருந்துச்சு, வீட்டு నుంచి வெளியே அனுப்பிட்டார். அது கர்த்தருக்காக நான் போயிட்டு அவர் என்ன வெளியேன்னா கர்த்தருக்கு வீட்டில் வந்துடுவாருன்னு நினச்சேன். நான் வீட்டுக்கு வரல. சில டைமில் சொந்தக்காரங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சிவத்தை ஒரே அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரே அம்மா அப்பா கிடையாது, நிறைய அம்மா அப்பா இருக்கிறாரு. நான் நிறைய அம்மா அப்பாவுக்காக சிந்திக்கிறேன். நீ ஒரே அம்மா அப்பாவுக்கு போசிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. என்னோட நோக்கம் ஆனால் நிறையா அப்பா எல்லாம் இருக்கேன். அப்பா அம்மாவுக்கு நம்ம தாங்கணும்.
அப்படி எனக்குள்ள ஒரு 10-15 வருஷம் வந்து இந்த இது இருக்கு. அந்த விஷயம் கர்த்தர் இதை நான் தண்ணி நம்ம செய்ய முடியாது தானே. அந்தந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம நாலு என்ன செய்ய முடியும் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் பார்த்தா எனக்கு ஏன்னா ஒரு அப்பா அம்மா கிட்ட விட்டு வந்திருக்கிறோம் தானே, ஆயிரக்கணக்கு அப்பா அம்மாக்காக நம்ம தாங்கணும். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல கன்வென்ஷன் முடிச்சு ஒரு பிக்னிக் வந்தது போல அப்படியே கன்வென்ஷன் முடிச்ச உடனே அங்கங்கே பீச்சுக்கு போவாங்க. சிலர் எல்லாம் அப்படியே அங்கே இருந்து இருந்தவங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாரும் இந்திரியாசு கூட போயிட்டு வரணும்னு சொன்னார் சிட்டிக்குள்ளெல்லாம். இது நல்ல ஒரு அருமையான ஒரு இயற்கை வளமுள்ள நல்ல ஒரு அருமையான சமாதானமான இறைப்பாறுதலான ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாரும் இப்படி ஒரு கூடி வந்து கர்த்தருக்கு ஒரு பக்கம் நன்றி சொல்கிறோம். நம்முடைய தரிசனத்தை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கோம். कन्वेंशन के बाद इसी तरह सारे सोचेंगे चलो थोड़ा घूमेंगे फिरेंगे, ये सच बात, लेकिन उससे बढ़कर एक बहुत बढ़िया सुंदर मौका, एक पिकनिक जैसा है, बहुत अच्छा वातावरण है। और पास्टर इंद्रियास भी सारे बोले जाना है, लेकिन परमेश्वर के ये भी सबके लिए एक मौका मिल गया है। मैं प्रभु का धन्यवाद करता हूँ। பொதுவாக இந்த இடத்த நான் முதல்ல எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி, ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது கூட எனக்கு பைசா கிடையாது. पहले इसी जगह में रजिस्टर करने के लिए भी मेरे पास पैसा नहीं था। ஒரு டாக்டர் நீங்கள் இந்த இடத்த நான் சர்ச்சுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். एक डॉक्टर जी ने मैं चर्च के लिए जगह दे देना कर அவருக்கு இன்னொரு இடம் அங்கே, அதாவது நாங்குநீர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. नानगिनेर कर कोई एक जगह है, उस जगह में उनका जगह சைடில் ஒன்று இருக்குது. और कोई जगह में இங்கே ஒன்று செங்கல்பட்டு கிட்ட ஒன்று இருக்குது. और दूर में कोई एक जगह भी है, और चंगलपट में भी उनका जमीन है। அங்கே வாங்கிட்டு இங்கே எடுத்துக்கிட்டு तब उन्होंने कहा पास्टर जी उसी जगह को लोगे या इसी जगह को? செங்கல்பட்டு இதுனா கொஞ்சம் பக்கமாக இருக்குன்னு அங்கே போய் வந்துடலாமே பார்க்கலாமே, சரி இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. तो अभी चिंगलपट जो है हमको लगभग नजदीक है, चलो उसी जगह में देखेंगे। வெளியூர்ல இருக்கிறாரு. और उन्होंने विदेश உடனே நான் சொன்ன உடனே அவர் அங்கிருந்து வந்த உடனே அவர் உடனே ஃபாரின்ல வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு. இங்கே வந்த உடனே அவர் வாங்க பிரதர் போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. वो डॉक्टर विदेश में है, उन्होंने उसी वक्त उन्होंने इधर आया और उन्होंने मुझे जगह दिखाई। பண்ணி கொடுத்த பிறகு அதை அவர் அந்த இடத்த பற்றி பேசுறதுல நானும் இதை பற்றி சிந்திக்கல. சரி இருக்குது ஒரு லேண்ட் நமக்கு அங்கே இருக்குது அப்படின்னு. तब उन्होंने डॉक्टर ने कहा, बाद में हमें रजिस्ट्रेशन कुछ नहीं किया, चलो कोई नहीं, उन्होंने बताया देंगे, है हमारे लिए जमीन। திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நம்ம இந்த நெருக்கமான இடமா இருக்கிறோமே, போன கன்வென்ஷனோட தான் நெருக்கமாக இருக்கிறோம். இப்படி நமக்கு அந்த இடத்துல போனோம்னா இந்த சுற்றிலும் பக்கத்துல எல்லாம் வில்லேஜ்லாம் இருக்குது. வேடம் தான் அங்கே பிரபு சொன்ன மாதிரி நாங்கள் மதுராந்தகத்துலேருந்து எங்களை டூரு கூப்பிட்டு வருவாங்க. இங்கே பாலாறு தண்ணியை பார்க்குறதுக்கும் இந்த வேடந்தாங்கல் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. அப்போ இங்கே தான் பக்கத்தில் தான் மதுராந்தகங்கிறவர்கள் தான் சின்ன வயசில் நாங்கள் வளர்ந்தோம். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இங்கே 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் தான் வளர்ந்தது. அப்போ और पिछले दिनों में जब हमें बच्चे छोटे छोटे थे, इसी आसपास में भी हमारा पालन पोषण हुआ था। जिस तरह लोग दूर जगह से टूर आते थे, बहुत पानी भी है, उसी पानी में पक्षी आकर रहते हैं, वो सारे देखने के लोग आते थे। ஒரு பேசாம திடீர்னு பாஸ்டர் வில்சன் கூட இப்படி நம்ம ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். मैं पास्टर विल्सन को मैं बुलाकर मैंने कहा जो जमीन मिल रहा है हमें से कुछ करेंगे तो अच्छा रहेगा, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தை சர்ச்சையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்குரிய வேலை நடக்குது. மற்ற பொதுவாக இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் நம்மிடத்துல நீங்கள் இந்த ஜனங்களுக்கு சரீர பிரகாரமாக என்ன நன்மை செய்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் போட்டான்னா அதில் நம்ம தலை குனிய வேண்டியது வரும். मैं पास्टर विल्सन से सिस्टर रूबिया काका से मैं बोला था कि हम ऐसे कुछ करना चाहते हैं, खाली चर्च बनाना, चर्च बिल्डिंग बनाना नहीं है, और इंसान के लिए क्या किया बोल पूछेंगे तो हमें क्या करेंगे। பாஸ்டர் பெஞ்சமின் அண்ணனும் கூட இப்படி செய்தா என்னன்னு சொல்லிட்டு அவர் டிபிஎம்ல இருக்கும்போது அங்கே நடக்காம நடந்தது போல ஃபைல்ல இருந்துச்சு. அப்ப நம்ம செய்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பி தான் வெளியில வந்தது. அது ஒரு बेंजामिन जी के अंदर भी यही दर्शन था, लेकिन जो टीपीएम का जो बोर्ड में था वो सारा में ऐसे बाहर का सेवा करते करके लिखा है, लेकिन करते नहीं है। वो पूछा तो इसी तरह वो बाहर आ गया। அப்படி யோசிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பட்டாபுராம்ல நடந்ததான அந்த ஆப்போசிட்ல வேலை நடக்குது, பில்டிங் ஒர்க்। और इसी तरह सोचने के समय में ही पटावराम चर्च के सामने बिल्डिंग बना रहे थे। அப்போ திடீர்னு அப்ப நம்ம சுத்திலும் முதல்ல வேலி போடணும். तब मैं सोचे चार दीवारी पहले बनाएंगे। வேலி போடணும்னு சொன்னவொடனே சரி சும்மா அப்படியே போட்டோம்னாலும் நமக்கு சரிப்பட போட்டா இந்த மாதிரி கான்கிரீட் போடணும். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு
3 லட்சத்துக்கு பக்கம் ஆயிருச்சு நினைக்கிறேன். और ये चारों तरफ इसी तरह चार दीवारी करना चाहिए करके हमें सोचा था, लगभग इसी के लिए 3 लाख रुपए तक खर्चा आ गया। சரி இருக்கட்டும். ஆனா இப்படி இந்த தரிசனம் இந்த யோசனை வரும்போது சரி இது நிமித்தமாக, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்து நியாய பிரமாணத்திலும் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தாரு. நீ அரிக்கட்டெல்லாம் 10 கட்டுனா ஒரு கட்டு நீ ஆலயத்துக்கு கொடுத்துடணும். और हमें इसी तरह मैं देखा तो हमें इसी तरह सामाजिक सेवा करना चाहिए। तो बाइबल में क्या है, पुराने में देखते हैं तो जब वो जमीन में कटवाई करेगा तो एक जो फूला जो है वो प्रभु के भवन में लेके जाना। பிரமாணம் அப்படி சொல்லிச்சு 10 கட்டுல ஒரு கட்டை நீ ஆலயத்துக்கு கொடுத்துடணும். 10 फूला में एक फूला प्रभु के भवन में लेके जाना है। அதுல ஒரு கட்டை நீ அந்த வயல்லயே விட்டுட்டு வந்துடணும். और 10 फूला में और एक फूला जो है वो जमीन में छोड़ के जाना है। ஏன்னா அது வயல்ல விட்டுட்டு வர்றது எதுக்குன்னா, அது பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவங்க வந்து அதை பொறுக்கிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. हमें खेती में जब काटने के बाद एक फूला खेती में छोड़ देंगे तो जो परदेशी लोग, जो भी अनाथ लोग आकर उसी को लेके अपना रोटी पानी करेंगे। அதனாலதான் அந்த அனாதையா எல்லாத்தையும் இழந்து வந்த அந்த ரூத் வந்து நான் வயல்ல போய் பொறுக்கிட்டு வர்றேன்ட்டு வர்றா. इसीलिए रूत का हमें पुस्तक में देखते हैं, रूत भी अनाथ था, इसलिए दूसरे जमीन में वो कुछ ना कुछ छांट के ले आने के लिए। அப்பதான் அந்த போவாஸ் வயல்ல வந்திருக்கும் போது அவன் சொல்றா, நீ எங்கேயும் போவாத. போவாஸ் சொல்றாரு, இந்த வயல்ல இருக்கு, இங்க போடுறது நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். तब बोआज ने कहा तू इधर उधर ना जा, इसी खेत में रह, इसी खेत में तुझे जो मिलेगा उसको लेके जा। இப்படி செய்து ஆசீர்வதிக்கப்படுறான். इसी तरह वो आशीष இது நியாய பிரமாணத்துல ஒரு பிரமாணம். அது ये परमेश्वर का व्यवस्था में एक व्यवस्था है। ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்குது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். बाइबल தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது இல்ல. ஏழைகளுக்கு இறங்குகிறவன், திக்கற்றவர்கள். बाइबल में ऐसा लिखा गया कि जो दया दिखाता है वो आशीष पाएगा। इसलिए हमें खाली परमेश्वर को देना नहीं है, हमें सामाजिक रीति से भी हमें कुछ करना चाहिए। இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். और इसे वचन हम पढ़ के खत्म करेंगे। அதாவது ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, கருணை கண்ணன் जो दिन को दया दिखाता है वो आशीष पाता है। வாசிங்க, நீதிமொழிகள் कहोता में है 22:9 பாருங்க. 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் भाई सत्य कन्नो அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பாருங்க, தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் யாரு? கருணை. जो गरीबों को देता है। இத யோபு கூட அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ள ஒரு இருதயம் இருந்ததுனால அவனை கர்த்தர் ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சாரு. और अयुब के अंदर इसी तरह गरीबों का सुधि ले रहे थे, इसलिए प्रभु आशीष किया। யோபு கூட ஒரு முறை சொல்றாரு, அதாவது யோபு 31 நீங்க வாசிச்சீங்கன்னா 17ஆம் வசனத்துல, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? ஒருவனாய் சாப்பிடல, அவங்களை சாப்பிடும் போது அவங்கள நான் நினைச்சுதான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற. और मैं जिनका अनाथ लोग है, जो गरीब लोग है, उनको मैं याद करके ही मैं रोटी खाता हूँ। उनको याद करने के लिए एक बार भी मैं रोटी नहीं खाया। அப்போ சில ஊழியங்கள்ல பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, இதே பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபையில நீங்க வாசிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அந்த தர்ம சகாயத்துல நீங்கள் பங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற. और हमें संत पौलुस भी कहता है, पहला कोरिन्थियों का पत्री में 9 अध्याय में देखते हैं, वो धर्म का कार्य करना है। வாரி இறைத்தால் ஏழைகளுக்கு கொடுத்தால் அவனுடைய நீதி அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். और जो गरीबों को देता है उसका धार्मिकता लगातार बना रहेगा। அந்த தர்மம், அதாவது அந்த 2 கொரிந்தியர் 9:13 சொல்லி இருக்கு. दूसरा कोरिन्थियों 9 अध्याय 13 தர்ம சகாயம் சொல்றாரு. தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து. பாத்தீங்களா, அப்ப தர்ம சகாயம் இதனால நன்மையை அனுபவிக்கிறாங்க. इसी प्रकार उन्होंने भलाई को प्राप्त करते हैं। இது நீதிமான்களுடைய சுபாவங்கள். இது ये धर्मी लोगों का स्वभाव है। அதாவது ஆண்டவருக்கு என்று செய்யறது வந்து வலது கை கொடுக்கிறது என்ன செய்யக்கூடாது, இடது கையை அறியணும். நல்லா அறிஞ்சுக்காங்க. परमेश्वर को देने के जो बात है, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய 2 கை இருக்குது. प्रभु को देने के दोनों हाथ है। கர்த்தருக்கு கொடுக்கிறது நல்ல இருதயத்தோடு, வலது கையில கொடுக்கிறது இடது கை மனதில கூட யோசிக்க கூடாது. இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு கொடுத்தா.
और हमें परमेश्वर जब देते हैं कुछ भी देते हैं हमें कभी भी सोचना चाहिए मैं इतना किया इतना नहीं किया மற்றொரு கரங்களை கொடுக்கிறோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. और दूसरे हाथ की तरफ में किसको देते हैं उसके लिए कोई परवाह नहीं, சொல்லலாம், அதை பற்றி அறிவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை हम वो कह सकते हैं उसको लिए बोल सकते हैं, कोई बात नहीं. அதுல வந்து இன்ன நாள் இன்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்கிறத அறிவிக்கிறதுக்கு நான் அதை தான் யோசிச்சிருக்கிறேன். சபையில காணிக்க வர்றதோ தசமமாக வர்றதோ இவ்வளவு வருது அவ்வளவு வருதுங்கிறதோ யாருக்கும் தெரியாது. அது நம்ம அறிவிப்பது கிடையாது. अरे हमें जो भी चंदा आता है जो दशमांश देते हैं उसको हमें किसी लोगों को बताता नहीं. ஆனால் இங்க இந்த ஆர்ஃபனேஜுக்கு என்ன செய்தாலும் யாரு செய்தாலும் அது அறிவிக்கப்படும். लेकिन ये अनाथाश्रम के जो भी सेवा करते हैं तो हम उसको बोल सकते हैं, हमें पब्लिक बोल सकते हैं. இதை நான் நேற்று சொன்ன உடனே எனக்கு 5,10,000 ரூபாய் இது ஓகே ஆயிடுச்சு. और कल से मैं कहा था 5,10,000 रुपया சொல்லணும், मैं बोलना जरूरत है. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா வரிசையா அதுல கல்வெட்டுல கூட போட்டு விட்டுருவேன். और ऐसा है मैं पत्थर में भी लिखवा दूंगा. இது வந்து கர்த்தருக்கு செய்யறதா தெரியக்கூடாது. परमेश्वर जो करते हैं वो तो बाहर पता नहीं चलता. செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், பாஸ்டர் எபனேசர்ங்கிற ஒரு தூணுக்கு எபனேசர் பேர் வச்சார். एबरेजर कर एक पत्थर को ऊपर नाम लिखवाया. ராஜு ஐயா அவர் ஒரு தூணுக்கு பெத்தேல்னு பேர் வச்சிட்டாரு. राजू पास्टर जी बेथेल करके एक पत्थर का नाम रखे. இன்னொரு தூணுக்கு இருக்குது, அந்த தூணுக்கு ராகேல்னு ஒரு பேர் வைக்கலாம். ராகேல் நட்ட தூண். और एक पत्थर है राहेल करके लिख सकते. அதனால எபனேசரும் பெத்தேல் எல்லாம் இருக்குது. எங்க பேர் சகோதரிமார் பேர் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இது வந்துச்சுன்னா உங்க பேர் போட்டு அங்க ஒரு தூண் வந்துடும். इसलिए भाई लोगों का नाम करके नहीं है, बहन लोगों का नाम भी लिखा जाएगा. இது சிங்கப்பூர் தூண், இது மலேசியா தூண், இது மலேசியா தூண், இது தூத்துக்குடி தூண், துபாய் தூண், இது நவாபீட்டு தூண், இது அமரிஸ்டார் தூண், இது அயர்லாந்து தூண். அதான் எல்லா தூண்களும் வரிசையா सारे खंबा खड़ा हो जाएगा. புதுக்கோட்டையா? இல்ல இல்ல, இது புதுக்கோட்டை ரூஃப். எப்படியோ நம்ம எல்லாருடைய கரங்களும் இந்த வேலைக்காக, அதாவது பொதுவாக நம்முடைய அதாவது அரசு பிரதர் சொன்னது போல, அஜய்குமார் சொன்னது போல அரசு செய்ய முடியாததை நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறார், இந்த வேலைகளை. जिस तरह जो सरकार नहीं कर पा रहा है लेकिन परमेश्वर अपना हमें लेकर वो कार्य कर रहा है. அரசு செய்வதற்கு ஒண்ணு இல்லைன்னு இல்லை, இருக்குது. ஆனா அவங்களுக்கு செய்யக்கூடிய உண்மை உள்ளவங்க இல்லை, அதனால தவிக்குது. सरकार पास पैसा है लेकिन वफादारी लोग नहीं है इसलिए नहीं करता. யார் இடத்துல அதை ஒப்படைப்பது, யார் உண்மையா இருந்து செயல்படுவாங்க, कौन ये सारे सही काम करेगा, कौन वफादारी से करेगा. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார். लेकिन परमेश्वर वफादारी समझकर हमें अलग किया. ஆகையினால நாம் எல்லாவற்றிலும் इसलिए हम सारे எல்லாவற்றிலும் வளர்ந்தேற வேண்டும். सारे बातों में हमें बढ़ना चाहिए. தேவன் அதற்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வார். प्रभु हम सबको मदद करना चाहिए. நிச்சயமாக இந்த வேலை வளர்ந்தேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். इससे जरूर ये काम बढ़ेगा करके मैं विश्वास करता हूं. அதனால பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, ஒன்னு மறுநாளே 5 லட்சத்துக்கு ஓகே ஆயிருச்சு. இது அவரு கட்டிடுவாரு, உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்க கூடாது. इसलिए पास्टर ने बोला अगला एक ही दिन में 5 लाख रुपए मिल गया, वो उन्होंने कर देंगे करके ना सोचे. பாட்டி சொன்ன கதை வேற, பாட்டி சொன்ன கதையை வேற ஓபன் பண்ணி விட்டாரு. அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாயிருக்கு. दादी माता बोलते जो भी मेरा बेटा जो भी हाथ पकड़ेगा वो सोना हो जाता है. அதனால அப்படி இருக்காதீங்க. इस तरह ना सोचिए. ஒவ்வொரு சூழ்நிலையில இந்த இவ்வளவு வேலை நடக்கும் போதெல்லாம் உட்கார்ந்துகிட்டே இருப்போம். ராத்திரி பாவம் இந்த பிரதேசம் எல்லாம் இதுல அதிகமா பொருள் மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். எந்த விதத்தில் நம்முடைய பிரதர்ஸ் ராத்திரி போல சோறு கூட சில நேரங்களில் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க, சாப்பாடு கூட இல்லாம தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. நம்முடைய சகோதரமா வீட்டுல திட்டு வாங்கிட்டு வந்தாரு. வீட்டம்மா கொடுத்த டோஸ், அதுக்கு பிறகு இந்த பக்கமே எட்டி பார்க்கல, கன்வென்ஷனுக்கு சோத்திரம். அதனால இப்படி எல்லாம் கஷ்டத்தை பொருட்படுத்தாம, வேதனை பொருட்படுத்தாம வந்து பிரயாசப்பட்டாங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் நம்மை கொண்டு இந்த வேலையை செய்ய முடியும். इसी तरह परमेश्वर ने बोझ उठाए, मैं जरूर विश्वास करता हमें लेकर कार्य परमेश्वर करेगा. முதலாவது இங்க எல்லாம் உங்களை வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு ரூம் போட்டுட்டு தான் இங்க வர வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக அங்க ஒரு ரூம் பாத்ரூம் எல்லாம் போட்டு 2 ரூம் போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்க வர வச்சு
எல்லாரும் ஏன்னா பாத்ரூம் வசதிலாம் இல்லாம இருக்குதுன்னு யோசிச்சு, ஆனா எனக்கு இது இல்லை, இனி காலம் இல்லை, இனி நேரம் இல்லை, இப்பவே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம அடுத்து பிளான் பண்ணி मैं வந்தோம். सोचा था कि 2 रूम बनाए, बाथरूम कुछ हो, इसके बाद सारे कलीसिया को बुलाएं, क्योंकि इधर बाथरूम का इंतजाम नहीं, परेशान होगा नहीं। मुझे प्रभु ने कहा ये काम आज ही पूरा करना है। இந்த பகுதியில நிறைய நல்ல சபைகள் இல்லை. और ये चारों तरफ अच्छे कलीसिया नहीं है। இந்த ஐயா தான் முதல்ல இங்க வந்து பார்க்கறதுக்கு வந்தேன். வாங்கய்யா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ये पप्पा जी भेड़ बकरी चरा रहे थे। சோத்திரம் ஐயா ஆண்டவரே, அதிலே நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த சபைக்காக ஆண்டவரே பொறுப்படுத்து ஆண்டவரே, எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி அப்பா ஆண்டவரே கொண்டாந்து இந்த குறி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இந்த காம்பவுண்ட் சேவர் போட்டுக்கிறாரு ஐயா. இந்த கடவுள் அந்த ஆண்டவர் உதவி நல்லா அப்பா 4 பேர் மனசுல ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே ஒத்தாசை பண்ற முடியாத அப்பா ஆண்டவரே நாமே ஆண்டவரே இங்க வரும்போது ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்படி इसी जगह में भेड़ बकरी चरा रहे थे। ஐயா உடனே ஒரு தோத்திர ஐயா அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமா, நான் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இஸ்ரேல் இவர் பேரு. ஐயா का नाम इस्राएल है। அதனால அவர் சொன்னார், உடனே சரி ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா, நான் இங்க படுத்துக்கிறேன் ஐயா, செட்டு போட்டுக்க ஐயா ஒட்டு, நான் இங்க பாத்துக்கிட்டு இவர் ஆடு பெரிய நிறைய ஆடு இருக்குது. நான் அப்ப போய் போன 2 மாசத்துல 2-3 மாசத்துல 2 ஆடு கொடுத்து விட்டுட்டாரு. இங்க இருந்து தோத்திரம் இங்க இருந்து வருது. அங்க நமக்கு வேண்டாம், இப்ப கறி வாங்குறது இல்லை, ஆடா வாங்கினாதான் எங்களுக்கு கட்டுப்படியாது. அதனால இங்க நமக்கு செங்கல்பட்டு நமக்கு அதுக்கேற்ற இடமா இருக்குது. அதனால நம்ம ஆடு இங்க வளருது. கைத்தோமுக்கு அங்க வந்த ஆடு எல்லாம் இங்க கொடுத்து விட்டுறது. நான் மேய்ச்சிக்கிறேன், இங்கதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அதனால இவரு நான் இங்க வாட்ச்மேனா மாறி நான் இருந்துக்கிட்டு, அம்மா வந்திருக்காங்களா அந்த பக்கம் அவங்க ஆடு பேச்சுக்கிட்டு. அதனால இவர் நான் இந்த பக்கம் வாட்ச்மேனா, அந்த பிள்ளைகள் தான் உள்ளுக்குள்ள டவுன்ல கட்டி கொடுத்துட்டாரு. இப்ப இவர் தான் ஆடு மேய்ச்சிட்டு அப்படி இருக்கா, நான் இந்த பக்கமே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இங்கேயே நான் இருந்து பாத்துக்கிறேன்னு இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாருங்க. ஒரு காரியத்தை அறிவிக்கும் போது உட்காருங்க, நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி தர்றாரு. हम कुछ करते हैं, कुछ करना शुरू करते हैं, उसी के लिए सारे रास्ता प्रभु खोल देता है। देखिए परमेश्वर कैसा करता है। தலைவர் வர்றேன்னாரு, இங்க பஞ்சாயத்து தலைவர் வர்றேன்னாரு. அவர் விஜயகுமார் இந்த வந்துடுறையான்னாரு, வரல. என்ன வேலையே தெரியல. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அவரு நீங்க சீக்கிரமா நீங்க வாங்க, இவரு கூட நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் இந்த பகுதியில் இருக்கிற அநேகர் வந்து நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம், நாங்க உதவியா. இந்த பகுதியிலெல்லாம் பேச்சு வந்து போச்சு, இங்க ஒரு பெரிய சர்ச்சு வருது, இந்த கட்ட போறாங்க. இந்த சர்ச்சுல உள்ளவங்க டவுன்ல 10,000 பேர் இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய பிரபகட்டமா பேசுறாங்க. உண்மையா அவங்க பேசுறபடியே நடக்கட்டும். ஒரு பெரிய வேலையை நமக்கு செய்திருக்கிறாங்க. இந்த கூட்டமே ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் மாதிரி ஆயிப்போச்சு. கத்தர் இந்த பெரிய காரியங்களை கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். கத்தர் प्रार्थना करेंगे, எல்லாரும் எழுந்து நிற்போம். கத்தர் நம்முடைய மத்தியில பெரிய காரியங்களை, परमेश्वर हमारे पीछे बड़े कार्य करने, ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார். और परमेश्वर का कार्य बड़ा हो, எண்ணி முடியாத காரியங்களை जो हमें गिन नहीं सकते हैं। நம்முடைய தேவனுடைய கரத்திலிருந்து எல்லாம் வாங்க. परमेश्वर का हाथों से हम सारे ले लेंगे। தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம். प्रभु के लिए हम करेंगे। எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எந்த பாவம் कोई भी एक व्यक्ति भी नाश नहीं होना चाहिए। இயேசு சொன்னார். यीशु ने कहा, இடத்துல நிறைய பேர் வந்தாங்க. यीशु के पास बहुत लोग आए, திக்கற்றவர்கள் வந்தாங்க. बहुत दुखी लोग आए। திக்கற்றவன் உம்மிடத்தில் என்ன செய்யறான்? இரக்கம் பெற்றான். वो तेरे और दुखी लोग आकर तेरे से दया प्राप्त किए। திக்கற்றவன் என்றால் யார்? அவன் அனாதை, वही अनाथ लोग है, ஆதரவற்றவன், जिनका आदर नहीं मिलता। இயேசு இடத்துல வரும்போது यीशु मसीह के आने இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? प्रभु यीशु उनको देखकर क्या कहा? நான் உங்களை திக்கற்றவளா விட மாட்டேன். हाँ, मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। என்னிடத்துல வருகிறவங்களை ஒருத்தரை நான் புறம்பே தள்ள मेरे மாட்டேன். पास आने वाले एक को भी मैं रद्द नहीं करूंगा। அந்த இயேசு நம்முடைய மத்தியில இருந்து இந்த प्रभु ஊழியத்தை यीशु கத்தர் हमारे बीच में रहकर ये सेवा को बनाने का நடத்துகிறவர் நம்முடைய இயேசு. ये सेवा को चलाने वाला வேலையை प्रभु, துவங்குகிறவர் நம்முடைய இயேசு. ये सेवा शुरू करने वाला प्रभु, மரித்து விட்டு உயிரோடு இருக்கிறார். वो जीवित है, அவர் இன்று ஜீவிக்கிறார். आज भी जिंदा है, நம்மை ஆசீர்வதிக்கிறார். आशीष कर रहा है। கருணை உள்ள நம்மிடத்தில் வரும்போது इसी प्रकार हमारे बीच में आने ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். परमेश्वर हमारे अंदर दया जब आ जाएगा तो आशीष आना शुरू होगा। நம்முடைய இருதயம் என்ன ஆகும்? आशीष वाला दिल क्या होगा? செய்வோம். हम करेंगे करेंगे करेंगे। கர்த்தர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். परमेश्वर सब कुछ उचित समय में पूरा करेगा। கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் हाथ उठाकर तारीफ करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. praise the Lord. பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த என்று கரந்தானே
உண்மைகள் வருமே என் கண்கள் எடுப்பே எனக்கு தாசை மறு பர்வதம் கண்களை எடுப்பே எனக்கு தாசை மறு பர்வதம் கண்களை எடுப்பே பல கர பல 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 சபல கதபல நாங்கள் எல்லாரும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறாங்க हे परमेश्वर हम सारा अपना आपको नम्र करते हैं பல இடங்களிலிருந்து நாங்கள் பாரத்தோடு இந்த இடத்துல நாங்கள் கால் வைத்து ஜெபித்திருக்கிறோம் अलग अलग जगह से इसी जगह में बोझ के साथ पैर रख के प्रार्थना करते தானவைகளை நீ அகற்றி போட்டதுக்காக ஸ்தோத்திரம் हैं परमेश्वर सारे कार्य करने की तरह எனக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தபடி நான் ये ஸ்தோத்திரம் जगह तैयार करके दिया धन्यवाद சத்தியத்தில் நீர் வேலி அடைத்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் चारों तरफ अपने रहे तेरा धन्यवाद இயேசுவின் கல்வாரியின் ரத்தம் இந்த இடத்துல சுற்றிலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது यीशु मसीह का लहू छिड़का गया तेरा धन्यवाद மகிமை விளங்கக்கூடிய இடமா तेरा महिमा उतरने वाला जगह ஜனங்கள் இளைப்பாறக்கூடிய இடம் बहुत लोगों को खड़ा करने के लिए உம்முடைய ராஜ்யத்துக்கு बहुत ஆயத்தப்படுத்தக்கூடிய लोगों இடம் को राज्य के लिए तैयार करने के लिए மகிமையான வேலை கட்டப்படக்கூடிய இடம் तेरे महिमा का कार्य होने के लिए ஆட்சி தருகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் प्रभु आप करने के लिए तेरा धन्यवाद ஏற்படுத்தி தர போறதுக்காக நன்றியோடு प्रभु ஸ்தோத்திரம் आप इसे करने के तेरा धन्यवाद மகிமையான காரியங்களை எங்கள் மத்தியில் செய்ய போகிறீர்கள் महिमा का कार्य हमारे बीच में करने जा रहे हैं धन्यवाद இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே यीशु मसीह के नाम से मांगते हैं पिता ஹalleluya அந்த சுத்தில கோடு போட்டுருக்காங்க நீங்க பாருங்க எல்லாரும் அப்படியே அந்த கோட்டு மேல அப்படி வரிசையா நில்லுங்க ஊழியக்காரங்க நாங்க அந்த பக்கத்துல வந்துருவோம் அதுல வந்து நாங்க ஸ்டோன் வைப்போம் அப்படி நீங்க அப்படி சுத்தி அப்படி நில்லுங்க இதுல அப்படி சுத்தி நில்லுங்க சோத்ரம் சும்மா அப்படி வெளியே எடுத்துருங்க கொஞ்சம் அந்த பக்கம் வெளியே ரிவர்ஸ்ல அப்படியே கனெக்ட் பண்ணிருக்காங்களா சரி கேப் இருக்கு பாருங்க நீங்க எல்லாம் பக்கத்துல நின்னாதான் வேலை சீக்கிரம் ஓடும் கேப் விட்டுச்சுன்னு வச்சுக்காங்க கொஞ்ச நாள் தடையா நிக்குன்னு அர்த்தம் கொஞ்ச நாள் வேலை நிக்கணும் அடையாளமா போயிடும் நீங்க நெருங்கி நின்னீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது ஓகே எல்லாம் நெருங்கி பிரைஸ் எல்லாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் எல்லாம் பாஷா வாங்க ஐயா வாங்க பிரைஸ் எல்லாம் வேலை கட்டப்பட்டது வேலை கிருமியினால் கட்டப்படுகிறதான வேலை பரிசுத்தமுள்ள தகப்பனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறதான கர்த்தாவே இந்த இடத்தை சுற்றிலும் நாங்கள் போட்டிருக்கிற அந்த பிளானுக்கு ஏற்றவாறு ஆண்டவரே நல்ல ஒரு ஹாலும் அறைகளும் ஆண்டவரே அநேகர் இளைப்பாறுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது நீர் அறிவீர் ஆண்டவரே தடை இல்லாமல் இந்த வேலை ஆண்டவரே நடைபெறும்படியாக நாங்கள் முதலாவது ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஓ ஷபாரி நாங்கள் தனிக்கலை நாங்கள் வைக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம் அனாதை ஆசிரமத்தை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால முதலாவது கற்களை நாங்கள் வைக்கிறோம்
ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு சின்ன கல் இருக்குது உங்களுக்கு வைக்கிறோம். எல்லாரும் கல் வைக்காதவங்க பெரிய கல் வைக்காதவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன கல் இருக்கு. அவர் அற்புதங்கள்
முடியும். பரலோகத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அநேக ஒத்தாசையுள்ள கரங்கள் எழுப்பப்படும். என் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே பரிசுத்த நாமம் ஹல்லேலூயா.